அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பேக்கரி ஸ்டைல் டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 6 முட்டை, 200 கிராம் சீனி, இதுக்கு 2 மூடி பைனாப்பிள் எசன்ஸ், இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பிஞ்ச் உப்பு, பத்து நிமிஷத்துக்கு நல்லா சர்க்கரை வந்து கரையணும். சீனி வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா சீனி எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து சாஃப்டாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிடுவோம். ஆயில் வந்து ஒரு 50 கிராம் ஆயில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 200 கிராம் மைதா வந்து அலசி வச்சுருக்கேன். இந்த மைதாவோட கொஞ்சம் சோடாவை சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதை சேர்த்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இப்போ மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு லைட்டாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் கேக் வந்து ஈவனாக வெந்து வரும். இப்போ இதை 180 டிகிரிக்கு 40-45 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படி குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துட்டுனா இப்போ இது நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா ஆற விட்டு கேக் நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள் இப்போ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூர் நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Subscribe my channel. Also follow up in Instagram.